கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து போக போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனும் 3 விதமான தன்மைகளிலே அல்லது 3 விதமான தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன 3 விதமான தன்மை என்று சொன்னால், அது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 படிநிலைகள் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்றோம். வேதத்திலும் சில இடங்கள்ல ஆவி, ஆத்மா, சரீரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ நம்முடைய வெளிப்புற தோட்டத்தில் நாம் பார்ப்பது நம்முடைய சரீரம். இது மாம்ச சரீரம் என்று பேர். வெளிப்புறத்தில் நம்ம பார்க்கிறதுக்கு மாம்ச சரீரம் என்று பேர். இது மாம்சம், இது சரீரம். ஆனால் நமக்கு உள்ள ஆவிக்குரிய சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. அடுத்து ஆத்தும சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. அதனாலதான் இந்த 3 தன்மைகளை கொண்டதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய இயக்கம். ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த 3 தன்மைகள் இருக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கே. இப்ப முதல்ல கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்குகிறார், ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். அது 3வது வானத்துல இருக்கிற ஏதேன் தோட்டத்துல அந்த சம்பவம் நடக்குது. அந்த ஏதேன் தோட்டத்துல பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனை உருவாக்கினாரு? எப்படிப்பட்ட மனுஷனை உருவாக்கினாரு? ஆதாம உருவாக்கினாரு. எப்படிப்பட்ட மனுஷனை முதல்ல உருவாக்கினாரு? மண்ணிலிருந்து உருவாக்கினார். இந்த மண்ணுங்கிறது மாம்சத்தை குறிக்கிறது. இது மாம்ச சரீரம். மண்ணுதான் மாம்சமா மாறிச்சு. அதனாலதான் இந்த மாம்ச சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணா மண்ணோட மண்ணா போயிருது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இங்க 3 தன்மைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். இது மண்ணான மனுஷன் அல்லது சரீரமாகிய மனுஷன். 2வது அவனுக்குள்ள தன்மை என்னன்னா, ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஆவிக்குரிய மனுஷன் ஆகிறான். இந்த ஜீவ சுவாசம்ங்கிறது ஆவி, அது ஸ்பிரிட், அது ஹோலி ஸ்பிரிட்டோட ஸ்பிரிட்டை நமக்குள்ள ஊதுறாரு. அந்த ஜீவ சுவாசத்தை உள்ள ஊதின உடனே உள்ளே மனுஷன் ஒரு ஆத்தும மனிதனாக உருவெடுக்கிறான். ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மாம்ச சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு, ஆத்தும சரீரம் உண்டு. இப்படி 3 தன்மைகளாலே மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஏன் நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய மனிதனாகவும் இருக்கிறோம், சரீர மனிதனாகவும் இருக்கிறோம், ஆத்தும மனிதனாகவும் இருக்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய மரணத்தின் போது என்ன நடக்கும்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. ஆவி யார் தந்தது? இந்த ஜீவ சுவாசம் தேவன் தந்தது. அவர் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. அந்த ஆவி தேவன்கிட்டே மறுபடியும் போயிருச்சு. எப்போ? ஒரு மனுஷன் மரணிக்கும் போது, மரணத்தின் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. சரீரமானது தன் முன்னிருந்த மண்ணுக்கு போகிறது. சரீரம் நான் முன்னிருந்த மண்ணு, நம்ம ஏற்கனவே எடுத்த மண்ணுக்கு திருப்பி போயிருது. மிச்சம் இருக்கிறது என்ன? ஆவி கர்த்தர்கிட்ட போயிருச்சு, அவர் தந்தார், அவர்கிட்ட போயிருச்சு. இந்த சரீரம் மண்ணில இருந்து வந்துச்சு, இது மண்ணுக்கு போயிருச்சு. மிச்சம் இருக்கிறது என்ன? ஆத்துமா தான் மிச்சம் இருக்கும். இந்த ஆத்துமாவானது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு ஒரு மனுஷன் மரித்ததற்கு பிற்பாடு இளைப்பாறுகிற இடத்திற்கு போகிறது, அல்லது நரகத்திற்கு போகிறது. அவன் நன்மை செய்தவனா இருந்தா இளைப்பாறுகிற இடத்துக்கு போகும். அது பரதீசு என்று சொல்லுகிறார்கள். அந்த பரதீஸ் என்கிற இடத்துக்கு போகிறது. தவறு செய்தவனா இருந்தா
கீழ்ப்படியாதவனா இருந்தா, கர்த்தருக்கு விரோதமானவனா இருந்தா, அவன் நரகத்திற்கு அல்லது பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறான் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இது லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஐசுவரிவான் லாசரு சம்பவத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமயம் இருக்கும்போது அதை உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ இதை தெரிந்த கர்த்தருடைய தாசனாகிய தாவீது 103ஆம் சங்கீதத்துல 1-2ல இதை சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியும். என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே. ஏன் ஆத்மாவே ஆத்மாவேன்னு ஆத்மாவை சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆவி தேவன்கிட்ட போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும், மிச்சம் இருக்கிறது ஆத்மா தான். நீ மாட்டிக்காத. அதனால உன் ஆத்மாவில கர்த்தரை நினைச்சுக்க. ஆவி பிரச்சனை இல்லை, போயிடும், அது கடவுள்கிட்ட போயிடும். சரீரமும் மண்ணுக்கு போயிடும், ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனா மாட்டிக்கிறது ஆத்மாதான். அதனால ஆத்மாவில நம்ம எந்த தப்பும் செய்யாதபடிக்கு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுக்க, அவர் செஞ்ச உபகாரத்தை மறந்துடாதேன்னு சொல்றதுக்கு தான் சங்கீதம் 103ல 1-2ல தாவீது சொல்லி வச்சிருக்கார். என்னன்னு தெரியாம நம்ம கடைசியில என் ஆத்மாவே என்னன்னு சில எடுத்து வச்சிருவோம், பேனா மூடிடுவோம். அதல்ல ஏதோ முடிவு செய்வா வந்துருச்சுன்னு இல்லை. என்ன ஆனாலும் சரி, ஆத்மா நீ மறந்துடாத. என் சரீரம் மறந்து போனாலும், என் ஆவி மறந்து போனாலும், ஆத்மாவே நீ மறந்துடாதன்னு ஞாபகப்படுத்துறது தான் சொல்லிட்டு போறான். விஷயம் புரியுதா உங்களுக்கு? எதுக்காக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்றேங்க அப்படின்னு கேட்டா நீ சொல்ல தெரியணும், பதில் தெரியணும் உங்களுக்கு. இதுக்கு தான் சொல்லிட்டு வரான், மறந்துடாத. ஏன்னா நாளைக்கு நன்மையை தீமையை அனுபவிக்க போறது ஆத்மா தான். இந்த சரீரம் அனுபவிக்காது, மண்ணுக்கு போயிடும். ஆவி அனுபவிக்காது, கர்த்தர்ட்ட போயிடும். ஆத்மா தான் அனுபவிக்கும். அதனால ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து சில வெளிப்பாடுகளை, சில விழிப்புணர்வுகளுக்கு தரும்படியாகத்தான் இன்றைய செய்தி உங்களுக்கு அமைய போகிறது. குறிப்பாக முதல்ல நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து இருந்து உருவானது, பின்புதான் ஆவியுள்ள மனுஷனாகி ஆத்மா உருவானது என்று வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எதற்காக இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய சரீரத்திற்கு தான் இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் தரோம். நம்முடைய சரீரம், இந்த மாம்ச சரீரத்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் தர்றோம். அப்ப நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஒரு ஆத்மா மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு தான் ஆத்மா மனுஷன் இருக்கானே தெரியும். நமக்குள்ள இன்னும் 2 பேர் இருக்காங்களா இன்னைக்கு தான் தெரியும் நம்ம நினைக்கிறேன். நம்ம வெளிப்புற தோட்டத்துக்கு தான் நம்ம பெரிய இது பண்றோம், நிறைய நம்ம அதுக்காக செலவு பண்றோம். இன்னும் சொல்லப்போனா இன்றைக்கு எத்தனை பேர் தங்கள் சரீரத்திற்காக கவலைப்படுகிறாங்க. குறிப்பாக அதாவது தங்கள் சரீரத்தை அழகாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, என்ன விளம்பரத்தில் வர எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும். விளம்பரத்தில் வர்ற எல்லா பொருளும் பார்த்தா வீட்டில் இருக்கும். நீ காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து கணக்கு போட்டுக்கங்க. காலை எந்திரிச்ச உடனே கோல்கேட் பேஸ்ட்டு, அப்புறம் ஓரல் பி ப்ரஷ்ஷு, அது கம்பெனி. அப்புறம் குளிக்கிறதுக்கு சிந்தால் சோப்பு, இல்லை ஹமாம் சோப்பு. சரி, இது கம்பெனி. அது பாருங்க, அது எவ்வளவு தாக்கம் வருது பாருங்க, இந்த உடம்பை அழகுபடுத்தணும். அடுத்து குளிச்சு முடிச்சோடனே பான்ஸ் பவுடரு, அப்புறம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. சரி, அதோட அப்போ பவுட்ரு, பான்ஸ் பவுட்ரு, இல்லை வேற பவுட்ரு, இது நிறையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் பவுடர் போடாமல் நல்லா இருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பவுடர் போடுறது இல்லை, அழகாத்தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த பார்த்துருக்காம, இந்த பவுடர் வாசனை நல்லா இருக்கு, இதை நம்ம போடணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். எதுக்குன்னா வெளிப்புற தோற்றத்தை அழகாக வச்சிருக்கிறோம். இந்த வெளிப்புற மனுஷனை பார்க்கும்போது அழகா தெரியணும்னு என்னென்னலாம் பண்றோம். விவிடி, கோகனட் ஆயில், பாராசூட் ஆயில், அப்புறம் டை, என்ன வேணாலும் சரி, இதெல்லாம் அழகுபடுத்திக்கிறது. நம்மளை வெளிப்புற தோற்றத்தை அழகுபடுத்திக்கிறது. இன்னும் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுக்கு அப்புறம் கைக்கு வாட்சு, காலுக்கு செருப்பு, பிராண்டட் செருப்பு, ஃபேன் காத்தா அது வேற ஓரியன்ட் ஃபேனு. சரி, இல்லை எல்லாமே நம்ம வெளிப்புறத்திற்காக நிறைய நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது உள்ளான மனுஷனுக்கு நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோமா? உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறானாவது தெரியுமா? அந்த உள்ளான மனுஷனுங்கிறீங்க, அவன் எங்க இருக்கான்னு கேட்போம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இருக்கே, அதான் உள்ளான மனுஷன். நமக்கே மனசாட்சி சொல்லும், டேய் ஓட்டுக்கு 5000 கொடுக்குறாங்க வாங்காதேன்னு சொல்லும். டேய் அவன் காசா கொடுக்குறியான் வாங்கடா, சரீரம் சொல்லும், வாங்கினா ஒரு நேரம் செலவுக்கு ஆச்சு. அப்போ உள்ளான மனுஷனுக்கு நம்மளே சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறேன். உள்ளான மனுஷன் சொல்லுவேன், டேய் போகாதடா, தப்பான இடம், அங்கே போனா நீ மாட்டிக்குவே. உள்ளான மனுஷன் சொல்றான், ஓடா எவன் பண்ணாத தப்பு நம்ம பண்ணிட போறோமா, எல்லாரும் தானே பண்றாங்க. வெளிப்புற தோட்டத்தில் நம்மளுடைய சிந்தனை அப்படி மாறிடு. அப்ப இந்த வெளிப்புறத்திற்காக நான் நிறைய செலவு பண்றோம், நிறைய பிரயாசப்படுறோம். உள்ளான மனுஷனுக்காக ஒரு செகண்ட் கூட பிரயாசப்படுறது இல்லை, கண்டுக்கிறதே கிடையாது. என்னைக்கு தெரியுமா? அங்க நரகத்துல பாதாளத்தின் விளிம்புல நிற்கும் போது, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, என் போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே அப்படின்னு நினைக்கும் போது தெரியும், ஆடாடா அப்படி சொல்லியிருந்தாங்களே, அதோட அதுதான் உண்மையா இருக்குமோ இன்னைக்கு அனுபவப்படுறமே அப்படின்னு.
அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு அல்லது ஆவிக்குரிய மனிதனுடைய அலங்காரத்திற்கு என்னவெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? ஒரு ஆத்ம மனுஷனுடைய அலங்காரத்துக்கு, புறமான அலங்காரத்துக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம். ஆத்ம மனுஷனுடைய அலங்காரத்துக்கு என்ன வாங்கி வச்சிருக்கிறோம்? அட்லீஸ்ட் பைபிளாவது இருக்கா? போதுமான அளவுக்கு உங்க வேதமாவது இருக்கா? இந்த வார்த்தையாவது வாங்கி வச்சிருக்கீங்களா? அடிப்படையே இதுதான். இதாவது நமக்கு முதல்ல வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அதே போல 1 பேதுருவின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 3, 4 வசனங்கள்ல பெண்களை குறித்து அதுல சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்றேன், பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் தான் பொருந்தும் இந்த வசனம். வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்னைக்காவது வாசி பார்த்திருக்கம்மா? இது பெண்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. மயிரை பின்னி பொன்னாபரங்கள் ஏன் ஆம்பளை ஆளுக்கு போறது இல்லையா? எத்தனை பேர் கிளிப்பு போட்டு வரதை பார்த்திருக்கேன். எத்தனை பசங்க கிளிப்பு போட்டு வருவாங்க. ஏடானாக்க முடி விட்டுருக்குறேன் கிளிப்பு போடுறாங்க. இன்னும் சில லிப்ஸ்டிக் போட்ட பசங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஆமா, ரோஸ் பவுடர் அடிச்சுட்டு வருவாங்க, லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க, புருவம் இருக்காது, மைய வரைஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மீசைக்கு மட்டும் கருப்பு அடிச்சுட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் புறமான அலங்காரம் தான். ஆக மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இதெல்லாம் அலங்காரம் இல்ல, வெளியான அலங்காரம். இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதுதான் உள்ளான மனுஷனுடைய அலங்காரம். இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கிடைக்காது. அமைதி ஒரு கிலோ வாங்கிட்டு வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. அதெல்லாம் நமக்குள்ளே ஊறி வரணும். நாடர் கடையில் கிடைக்கும் 1/4 கிலோ 5 ரூபானா, அப்படிலாம் கிடைக்காது. இந்த குணம் எங்க கிடைக்காது. நீங்க வேதத்தை வாசிங்க, கர்த்தர் மேல அன்பா இருங்க, அப்பதான் இதெல்லாம் கிடைக்கும். அப்ப அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. இந்த உள்ளான அலங்காரம் இருக்கு பாருங்க, அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 1 கொரிந்தியர் 12 வாசிங்களேன். அதை வாசி ஒரு காரியத்தை சொல்றேன். 1 கொரிந்தியர் 12ல 23, 24 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 23. சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளையே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. நீங்க எதை அலங்கரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லட்சணம் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். இப்ப சில பேருக்கு கண்ணு புருவம் இருக்காது, அப்படியே தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. லட்சணம் இல்லாதவைகளுக்கு தான் அலங்காரம் தேவை. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருந்தாலும், நீங்க நார்மலா இருக்கிறதா இருந்தாலே ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நீங்க அலங்கரிப்பு தேவையில்லை. இன்னும் புறமான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை. அதனால எது உங்களுக்கு அலங்கரிப்புக்கு தேவைன்னா, நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லைன்னு சொல்றாரு. அடுத்து சரீரத்திலே அப்ப கனத்தில குறைவானதற்கு அவர் அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கு சரீரத்தை எப்படி பாடி மெயின்டைன் பண்ணிருக்காரு பாருங்க ஆண்டவர். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது எது எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ அப்படியே உருவாக்கி இருக்காரு மனுஷனை. இப்ப மூக்கு கீழே இருக்கு, இது 2 மேல தூக்கி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பார்க்க லட்சணமா இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. மழை வெஞ்சா தண்ணி ஊரா உள்ள போயிடும். அப்ப ஏன்னா கரெக்டா அவயவத்தை கரெக்டா செட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆண்டவர். சும்மா உருவாக்கல, அது எப்படி பிளான் பண்ணி உருவாக்கி இருக்காரு பாருங்க. காது இப்படித்தான் இருக்கணுமா, அப்படித்தான் இருக்கணும். இப்ப காது 2 மேல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பார்க்க லட்சணமா இருக்காது. அப்போ எந்தெந்த அவயம் எப்படி இருக்கணுங்கிறத பிளான் பண்ணி திட்டம் பண்ணி கர்த்தர் உருவேற்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு அலங்காரமா தான் வச்சிருக்கிறாரு. இப்ப நமக்கு வேற இடத்துல வேற அவயவங்கள் இருந்துச்சுன்னா தான் பார்க்க அவலட்சணமா தெரியும். ஒருத்தனுக்கு 6 கை 12 காலு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது,
மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. சொல்லுங்க பாப்போம். என்னுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நல்லா சத்தமா சொல்லுங்க. என்னுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அதுக்கு தானே மாசம் 6000 ரூபாய் செலவு பண்றோம். என்ன பண்ண ஒண்ணுக்கும் உதவாததுக்கு தான் மாசத்துல போய் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வர்றான். கிரீம் என்ன, சோப்பு என்ன, ஆயில் என்ன, வாசனை திரவியம் என்ன, எல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அழகா சொல்றாரு, ஆவிதான் உயிர்ப்பிக்கும், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. எங்கேயா இருக்கு? யோவான் 6:63 குறிச்சு வச்சுக்கங்க, சொல்லியிருக்கு. அடுத்து அந்த வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனங்கள் தான் உனக்கு ஜீவனை தரும். இந்த வார்த்தைகள் தான் உனக்கு ஆவியை தரும். இந்த வசனங்கள் தான் உனக்கு ஜீவனை கொடுக்கும். உயிரை தரக்கூடிய வசனம் இங்க இருக்கு. வெளிப்புற தோட்டத்துல வெளி அலங்காரத்துக்கு நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப எதுக்காக என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு மனுஷனுக்கு தெரியணும். முதல்ல இந்த மாம்சத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நமக்கு தெரியணும். உள்ளான மனுஷன் தான் நமக்கு தேவைன்னு உணரணும்னு கர்த்தர் விரும்புறார். இப்ப உள்ளான மனுஷனை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, ரோமர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய ரோமாபுரியாருக்கு எழுதின அந்த நிருபத்துல 8ஆம் அதிகாரம், அதுல 5, 6, 7, 8 மட்டும் வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு நிமிஷம். எப்படின்னா, நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், நமக்கு மாம்சத்துக்கு உரியவைகளை தான் சிந்திப்போம். நைட்டுக்கு தோசை மாவு வாங்கிட்டு வந்துடலாமா, இல்லை புரோட்டா வாங்கிக்கலாமா அப்படின்னா மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறான். நைட் என்ன செய்ய போறோம், இந்த மாம்சத்துக்கு என்ன ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு மாம்சத்துக்கு உரியவர்கள் இந்த மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்து ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. ஐயோ, இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா என் ஆவி ஆத்மா போயிருமா, என் ஆத்மாவை கர்த்தர் எடுத்துக்குவாரா, நான் அதுக்காக தயாராகணுமே, எல்லாரும் கூட சமாதானமா இருக்கணுமே, அமைதலா இருக்கணுமே, நன்மை செஞ்சிருக்கணுமே, அந்த இருதல் குணம் வரணுமேன்னு ஆவிக்குரியவைகளுக்காக கவலைப்படுவாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனத்துல மாம்ச சிந்தை மரணம். நீங்க மாம்சத்துக்காக சிந்தனை பண்ணீங்கன்னா மரணத்துக்கு தான் கொண்டு போகும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்சத்துக்காக நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் மரணத்துல கொண்டு போய் முடியும். கடைசியில என்னன்னா, நான் அடிக்கடி மரணத்துல சொல்லுவேன். நான் மரண வீட்டுக்கு போகும்போது சொல்லுவேன், நீங்க இவங்க கிடத்தி வச்சிருக்கிற அவர் உண்மையிலே மறிக்கல, அவர் சாகல, அவர் சரீரம் செத்து போயிருக்கு, ஆனா ஆவிக்குரிய மனுஷன் உயிரோட தான் இருக்காரு. ஆத்ம மனுஷன் உயிரோட தான் இருக்காரு, அவர் இன்னும் மறிக்கல, அவர் கொடுத்த சரீரம் செத்து போயிருக்கு, அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய மனிதர்கள். அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், 1 கொரிந்தியர் 15 சொல்லும்போது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது, ஜென்ம சரீரமாகி இந்த மாம்ச சரீரம் தான் முந்தினது. இது மண்ணில் செஞ்சதான், முதல்ல மண்ணில் செஞ்சுட்டு தான் ஜீவசுவாசத்தை ஊதினாரு, அவன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த சரீரமானது எப்படிப்பட்ட தன்மை உடையதா இருக்குன்னு சொன்னா, இது அழுகி போகிற, மண்ணோடு மண்ணாகி போகிற தன்மை உடையது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இன்னும் அழகா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. இது இந்த மாம்ச சிந்தை மரணத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனால் ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எப்படி சிந்திக்கிறோம் பாருங்க. நம்ம அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய மனுஷனை குறித்து, நம்மளுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்பட்டதே கிடையாது. ஜெபம் முடிஞ்சு போகும்போது மட்டும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னா அது என்ன சொல்றோம்னே தெரியாமே சொல்லிட்டு போயிடுறோம், மனப்பாடமா சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறோம். 7ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க மாம்சத்துல சிந்திக்கிற சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் பகையாகுது? நீங்க மாம்சத்தை தான் உருவேற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, இந்த மாம்சத்துக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, இந்த மாம்சத்துக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு மாம்ச பிரகாரம் நீங்க கேட்கறதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாம்சத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த மாம்சத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. உங்களை லேசா அடிச்சுட்டாக்க மாம்சத்துல தான் வலி ஏற்படும். என்னை அடிச்சானே பாரு, வலி தாங்க முடியல, அவனை பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்சத்துக்காக என்னவெல்லாம் செய்ய துணிஞ்சிடறாங்க. இன்னைக்கு
8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அழகான வாய்ப்பாடு, இன்னைக்கு படிச்சுக்கிற வாய்ப்பாடு இதுதான். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். போதும். நீங்க மாம்சத்து மேல பிரியமா இருந்தீங்கன்னா, நான் என் உடம்பை எப்படி வளர்க்கேன், என்னமோ உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. நிறைய வயிறு வளர்க்குறவங்க இருக்கிறாங்க இப்ப. ஸ்தோத்திரம். அப்ப இது எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதான். ஆண்டவரே, நாளைக்கு காலையில கஞ்சிக்கு என்ன பண்ணுவேன்? ஏய், நாளைக்கு எதுக்குடா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அன்றன்றைக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இருக்குதா, போதும், விட்டுரு. நாளைக்கு அதை பார்த்துக்க, நாளைக்கு பார்த்துக்க விடு. அந்த எண்ணம் வர்றதில்ல. என்ன பண்றது, நாளைக்கு மத்தியானத்துக்கு என்ன பண்ண போறேன், இவங்கெல்லாம் வர்றாங்க, என்ன செய்ய போறேன்னு தெரியல. எதுவுமே கவலைப்படாதீங்கிறார். பாருங்க 9-10 கூட வாசிங்க, அப்புறம் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க, ஆவிக்குரியவங்களா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. போதும். கிறிஸ்துனுடைய ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அல்லன்னு சொல்லி மிக தெளிவா சொல்லுது பட்டிமன்ற தீர்ப்பே. அதுதான். நீங்க கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வாசிங்க. 20 மட்டும் வாசிங்க, 21 அப்புறம் வாசிக்கலாம். 20 மட்டும். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில். இதே சரீரத்துல போக முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏன் போக முடியாது? 1 கொரிந்தியர் 15:50. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதல்ல. எது அழிவுள்ளது? மாம்சம். நம்முடைய மாம்ச சரீரம் அழிவுள்ளது, ஆனால் அது தேவனுடைய வீடு அழிவில்லாதது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அது மட்டும் இல்ல, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். நீங்க இந்த மாம்ச சரீரத்துக்கு எவ்வளவெல்லாம் பாடுபட்டாலும் கடைசியில மண்ணுக்கு தான் போகுமே ஒழிய நித்திய ராஜ்யத்துக்கு ஒருபோதும் போக முடியாது. நீங்க பட்ட பிரயாசமெல்லாம் வேஸ்ட். ஒரு சிலர் கடலை போய் அடக்கம் பண்ண போகும்போது இவன் பயன்படுத்தினதெல்லாம் கொண்டு போய் போட்டுருவாங்க. அவன் பயன்படுத்தின மூக்குப்பொடி டப்பா, பீடிக்கட்டு, அப்புறம் என்ன விரும்பி சாப்பிடுவானா அது, 2-3 பாட்டில், அப்புறம் வடை, நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கடா வச்சிங்க? இதெல்லாம் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருங்க. இப்போ எதுக்கடா கொண்டு வந்து வச்சிங்க? அவர் அப்படியே நைட்டில் வருவாராம், வந்து பார்ப்பாராம், தாகமாக இருக்குமா, ஒரு தண்ணி எடுத்து குடிச்சுக்குவாராம். அவன் செத்து போன மேலே அவ்வளோதான், போயிட வேண்டியதான். ஆவி தன்னைத்தன் தேவனத்துக்கு போயிடுச்சு, சரீரம் மட்டும் மண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஆத்துமா அவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்க பலனை அடையும்படி அவன் பாதாளத்திற்கோ பரதேசுக்கோ போய் சேர்ந்துருது. செத்து போன மனுஷன் ஒருபோதும் திரும்பி வர முடியாது. நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். பேய் இருக்குடா, யாரா போன வாரம் செத்து போனவன், செத்து போன மனுஷன் திருப்பி வர முடியாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. செத்து போன மனுஷனுக்காக பயப்படாதீங்க. இனி அப்படி யாராவது உங்களை பயமுறுத்தினாங்கனாக்க, போடா எனக்கு தெரியும்டா, செத்து போன மனுஷன் யாரும் வர முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க இன்னொரு வாசனை, அந்த 3:21 வாசிங்க. நம்ம பிலிப்பியர் 3ல வாசி பண்ணோம்ல, 21 இப்ப வாசிங்க. பிலிப்பியர் 3:21 வாசிங்க. தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த அழிய போகிற சரீரம், அழிந்து போக போகிற சரீரம், மண்ணாகி போக போற சரீரம், கனமில்லாத சரீரம், அழிவுள்ள சரீரத்தை எப்படி மாத்துறாராம்? தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த மாம்சம் ரத்தமும் அப்படி நேரா போயிடாது, வேற ரூபத்துல தான் போவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி 3 நாள் ஆச்சு. தேடி போகும்போது அவர் எந்திரிச்சு வர்றாரு.
தோட்டக்காரரேன்னு மரியாள் கேட்கிறாங்க. அவரு பார்த்துட்டு மரியாளேங்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, ரபி, என்ன சொல்றாங்க, என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? போதகரேன்னு கூப்பிடுறாங்களா? சரி, கூப்பிடுறாங்க போதகரேன்னு, ரபின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இவர் ஆண்டவராச்சு. ஏன்னா மறந்து வச்சு, வேற ரூபம் ஆயிருச்சு. அன்னைக்கு அடிச்சு கொண்டு வந்து அங்க புதைச்ச கல்லறையில வச்ச இயேசுவை போல் அல்ல, இது வேற ரூபம். இது மாம்சமும் ரத்தமும் இல்ல. இந்த மாம்சமும் ரத்தமும் இல்லாத ஒரு சரீரம், மறுரூபப்படுத்தப்பட்ட சரீரம், உயிர் தெளிந்த சரீரம். நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படித்தான் மாறும். உங்களுடைய சரீரமும் இப்படி மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக உங்களை மறுரூபப்படுத்தி தான் ஆண்டவர் தம்முடைய குடியிருப்பான பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போவாரு. அல்லேலூயா. நம்ம இந்த சரீரத்தோட போக மாட்டோம். இந்த சரீரம், இந்த ரத்தம், இந்த அமைப்பு பரலோகத்துக்கு போகாது. இது பூமிக்குரிய மண்ணில இருந்து வந்தது, மண்ணுக்கே போயிடும். அதனாலதான் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னாக்க, இறந்துட்டாரா பிரச்சனையே இல்லை, விடுங்க. அதை நல்லா தொடச்செல்லாம் விட்டு தனி தொடச்சிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட், பெண்களா இருந்தா வெள்ளை நிறத்துல சரி காட்டி படுக்க வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை, அலங்கரிப்பு தேவையே இல்லை. ஏன்னா அது மண்ணுக்கு போக போகுது, அழிவுள்ள அந்த சரீரம். அதுக்கு ஏன் அவ்வளவு அலங்காரம்? எவ்வளவுதான் செத்ததுக்கு அப்புறம் செண்டு அடிச்சாலும் வாடை கிளம்பிடும். அதுக்குன்னே செண்டு வாங்கிட்டு வருவாங்க தெரியுங்களா? செண்டு வாங்கிட்டு வந்துடுற மறக்காம அப்படிம்பாங்க. எதுக்கு? நேரம் ஆக வாடை கிளம்பிடும். அவ்வளவுதான். மனுஷ சரீரம் அழிய போறது. இந்த அழுகி போற சரீரத்துக்கு செண்டு அடிச்சு என்ன பண்றது? மேல போகாதே. விளங்குதா உங்களுக்கு? நீங்க எவ்வளவுதான் இங்க பண்ணாலும் இந்த சரீரம் மேல போகாது. மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மாறாக உங்க உள்ளான மனுஷன்ல நீங்கள் வல்லமையில பலப்படுங்கள்னு கர்த்தர் சொல்றார். அழியாமல் இருக்கிற ஆத்ம மனுஷன் மேல கவலைப்படுங்கிறாரு. அழியாம இருக்கிற ஆத்ம மனுஷனுக்கு நீங்க என்ன செய்யணும் அதை செய்யுங்கிறாரு. புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம், உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுடைய அலங்கரிப்பினால அலங்கரிங்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டிருக்கோம் உள்ளான மனுஷனுக்கு? இன்னும் அந்த மனுஷனுக்கு வேற கடையில் அரிசி வாங்கணுமான்னு கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் வேற ஆகாரம் இங்க இருக்கு. அதுக்கெல்லாம் ஆகாரம் இதுலதான் இருக்கு. ஆகாரம் போற இதுலதான் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ யோசிச்சு பாருங்க. அழிந்து போகிற அந்த மனுஷனுக்கு, இந்த மாம்சத்துக்கு எத்தனை விதமான ஆடைகள், நம்ம எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், எவ்வளவு அணிகலன்கள் வச்சிருக்கிறோம், எத்தனை ஜோடி செருப்பு வச்சிருக்கிறோம், எவ்வளவு விதவிதமான சென்ட் வச்சிருக்கிறோம், எவ்வளவு விதமான பவுடர் வச்சிருக்கிறோம், என்ன வச்சிருக்கிறோம், எல்லாமே வச்சிருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இவ்வளவும் செஞ்சு வேஸ்டா போச்சா? மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. நீங்க மாம்சத்துக்குன்னு விதைக்கிறதெல்லாம் அழிவுக்கு தான் போக போகுது. இறந்ததுக்கு அப்புறம் 1000 ஜோடி செருப்பு உங்களுக்கு எங்க வந்து கை கொடுக்க போகுது? 1000 ஜோடி சேலைகள், 1000 ஜோடி துணிமணிகள் உங்களுக்கு என்ன வந்து செய்ய போகுது? மிஞ்சி போனா எடுத்து யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. அவரு போட்டிருந்ததாம்டா தூக்கி போறா அப்படின்றாங்க. அப்ப கூட நமக்கு மதிப்பு இல்லை. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட அன்னைக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அடிக்கடி பார்ப்பேன், இந்த இடத்துல பெட் எல்லாம் கிடக்கும், நல்ல பெட், புது பெட்டா கிடக்கும். ஏன்னா புது பெட்டை அப்படி தூக்கி போட்டு போயிருக்காங்க. இல்லை, அவர் இறந்தவனார்ல, அதை கொண்டு வந்து போட்டாங்க. அப்பதான் வாங்கியிருப்பான், 18000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான், பில்லோட கிடக்குது. ஏன்? அவன் பயன்படுத்திட்டு போன ஒண்ணுமே இந்த பூமியில அடுத்தவனுக்கு செல்லாது, அது மேலையும் போகாது. அவனை கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கு திராணி இல்லை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சற்றை யோசித்து பாருங்கள். நீங்கள் மாம்சத்துக்குன்னு விதைச்சீங்கன்னா இந்த மாம்சத்தினாலே அழிவைத்தான் அறுக்க முடியும். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுவடை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய மனுஷனுக்காக கொஞ்சமாவது வாழ்ந்து பாருங்களேன். ஆவிக்குரிய மனுஷனுக்காக கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் அதை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நல்ல கவனிங்க. இந்த மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு, இந்த மாம்சத்துக்கு நம் கடனாளிகள் அல்ல. இந்த பேச்சு வழக்கு உங்களுக்கு புரியுதா? இந்த மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. இல்ல இன்னைக்கு நாளைக்கு வந்து எப்படி ஒரு பிரியாணி போட்டுடலான்னு பாக்குறேன் அப்படின்னா, என்ன விரும்புச்சு? யாரு விரும்பினது? நம்ம நாக்கு ருசியை கேக்குது, இந்த சரீரம் ருசியை கேக்குது. கறி எடுத்தே பல நாள் ஆச்சுப்பா, நாளைக்கு ஒரு கறி குழம்பு வச்சிடலாமே அப்படின்னா இந்த மாம்சம் கேக்குது, அந்த ருசியை கேக்குது, தேடுது பாருங்க. அப்ப இந்த பதார்த்தங்களை, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, அங்க வாங்கிடலாமா, இதை வாங்கிடலாமா, இங்க ஆர்டர் போட்டுடலாமா, இதெல்லாம் நாக்குக்கு இந்த சரீரம் கேக்குது.
அதைத்தான் இங்க கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு இந்த மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல நம்ம. இது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு. விஷயம் புரியுதா புரியலையான்னு தெரியல. அப்படியே இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நம்ம தான் வேற மாதிரி சொல்லிட்டோமோ. இந்த மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு இந்த மாம்சத்துக்கு நம் கடனாளிகள் அல்ல. கடனாளிகள் அல்லன்னு என்ன தெரியுமா? கடன் வாங்கினவன் பார்த்து பயந்து பயந்து ஓடுவாங்க. அது மாதிரி பயந்து பயந்து நம்ம செய்யக்கூடியதுக்கு இந்த மாம்சத்துக்கு நம்ம கடனாளிகள் அல்லன்னு மிக தெளிவா சொல்லுது. அடுத்த வார்த்தை அப்படியே வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்த வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இனிமேல் உங்களுக்கு மாம்சத்தின்படி நடக்க ஆசை வருமான்னு தெரியல. போதுப்பா, உள்ளது போதுப்பா, என்னைக்கு இருந்தாலும் அழிய போறதானே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆனா உள்ள இருக்கிற மனுஷனுக்கு, ஆத்துமா மனுஷனுக்கு நீங்க இன்னும் ஆகாரங்கள் நிறைய கொடுக்கணும். அது அமைதலுள்ள ஜீவியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அதாவது உங்களுடைய மாம்ச சரீரமானது விரும்புகிறதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மாம்சத்துக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பண்றதுங்க, நாக்கு அடிமையாயிருச்சு. காலைல இருந்துச்சு ஒரு காப்பி குடிக்கலைன்னா என்னமோ மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம அடிமை ஆயிட்டோம்னு அர்த்தம். ஏன் மாம்ச சரீரம் கேட்குது. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கலைன்னா வீட்டுல சண்டையே வந்துருச்சு. எப்படி நீ ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்காம இருக்கலாம்? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை கறிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்திருக்கானு, அது அப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு அங்கமாவே மாறிடுச்சு, வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. குறிப்பா இந்த சரீரத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல குளிர் காலத்துல என்ன நம்ம என்ன கேட்கும், உடம்பு என்ன கேட்கும், நல்ல சூடா ஒரு கப்பு டீ இருந்தா நல்லா இருக்கும். என்ன அப்ப என்னன்னா ஒரு நல்ல கம்பளி இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாம்சத்துக்கு எது நல்லா இருக்குன்னு தெரியுது பாருங்க, நல்லா தெரியும். அதுக்கு இந்த மாம்சத்துக்கு என்னென்னவெல்லாம் தெரியும். சரி, டீ பரவாயில்ல, குளிர் காலத்துல ஒரு டீ குடிச்சா பரவாயில்ல, ஒரு காலில் ஒரு கட்டிங் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா எப்படி இருக்கும் பாருங்க. முடிஞ்சு வச்சு, அதோட சொல்லி முடிஞ்சு வச்சு. அதுதான் அந்த மாம்சம் எங்க கொண்டு போயிருது. டீ எல்லாம் குடிச்சது என்ன பண்றதுங்க, நல்ல ஒரு சும்மா ஒரு லைட்டா கொஞ்சம் போட்டோம்னா அவ்வளோ கதகதப்பா இருக்குன்னு நினைச்சா அப்படிதான் நிறைய பேர் கெட்டு போனாங்க. ஏன்? மாம்சம் கேட்குது, சரீரம் கேட்குது, இதை செய்யி, இதை வாங்கி ஊத்து, அப்போ கொஞ்சம் நல்லா கதகதப்பா இருக்கும். சரி, இப்படிலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்ப மதுபானம் குடிச்சாலே மற்ற எல்லாம் வந்து நீதிமொழிகள் 23 31 வசனத்துல இருந்து இருக்கு. நீங்க பாத்துங்க மதுபானம் பண்ணா எப்படி இருக்குங்கிறது, மதுபானத்தை குறித்து சொல்லியிருக்கும். நீதிமொழி அடிக்கடி வாசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப வாசிக்க வேண்டாம், நீங்க வாசி பாருங்க. சரி, அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அது கேட்கறதெல்லாம் வாங்கி தரதுக்கு நம்ம கடனாளிகளா இருக்கான்? இந்த மாம்சம் கேட்கறதெல்லாம் வாங்கி தரதுக்கு நம்ம என்ன கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான்? இல்ல. நிறைய பேர் கடன் வாங்கியே செய்யறாங்க. மாப்பிள்ள இன்னைக்கு நீ வாங்கி கொடுங்க, நாளைக்கு நான் வாங்கி தரேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் ரோமர் 6:6 சொன்னாரு. நீங்க 6ல இருந்து நீங்க 12 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. 6 மட்டும் வாசிங்க. இப்ப நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிருங்கிறார். அதனாலதான் பாவத்துக்கு மரிக்கணுங்கிறார். இந்த பழைய மனுஷன் பாவத்துக்கு மரிச்சாதான் நம்ம புதிய மனுஷனாக நித்திய ஜீவனுக்கு என்று எழுந்திருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று அறிவோம். 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பவுல் சொல்றாரு பாருங்க, இது சாவுக்கு ஏதுவான சரீரம், இதுல பாவம் ஆளாதிருப்பதாகங்கிறார். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா? சாவுக்கு ஏதுவான சரீரம், இதுல பாவம் வந்துடக்கூடாதுங்கிறாரு. நிறைய பேர் சரீரத்தினாலதான் பாவம் செய்யறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் கை கால் நல்லா இருக்குன்னு தானே இவ்வளவு தாட்டிகமா இருக்கிறதுனால தப்பு பண்ற சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமா கைட்டு வெயிட்டா இருப்பாங்க. அவனை பார்த்த மீசையை பார்த்தாலே பயந்துருவாங்க. உருவத்தை வச்சு வேலை செய்யறது நிச்சயமா நினைஞ்ச பெரிய மீசை வச்சிருக்கான் நம்பிடாதீங்க. அவன் ரொம்ப கோலையா இருப்பாங்க. பார்க்கத்தான் பெரிய மீசையா இருக்கேன், ஆனா கோலையா இருப்பாங்க. நீ ஒரு தடி மட்டும் நடு சாமி சாமி சரி சாமின்ட்டு போயிடுவான். அப்ப என்னன்னா ஆள் உருவத்தை பார்த்து நீங்க எடை போடாதீங்க.
அப்ப சாவுக்கு ஏதுமான இந்த சரீரத்துல பாவம் ஆளாது இருக்கும்படி நீங்க கவனமா பாத்துக்கணுமா. எப்படி கவனமா பாத்துக்கிறீங்கன்னு பார்க்கத்தானே போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப உள்ளான மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க பாருங்க. இன்னும் செய்திக்குள்ளே வரல, முடிய போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? எபேசியர் 4 22 இருந்து வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். 24 வாசிச்சு முடிச்சிருவோம். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழச ஒழிச்சு போட்டுருங்கிறார். பழைய மனுஷன் வேண்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் முந்தி மாதிரி இருந்தேன்னு வைங்க, மாதிரி ஆளா இருந்தனாக்க நான்லாம் என்ன சங்கதின்னு கேட்டிருப்பேன்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க, என் சுவாவம் மாறிச்சு, நீலாம் உயிரோட இருக்க மாட்டாம்பாங்க. அப்ப என்னன்னா, பழைய மனுஷன் உள்ளுக்குள்ள இருக்கிறான், எங்கேயோ ஓரத்துல இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பழைய மனுஷனை ஒழிச்சு போட்டிருக்கேங்கிறாரு. பழைய மனுஷன் வேண்டாம், புது மனுஷனா மாறுங்கிறாரு. இந்த புது மனுஷனா மாறதுக்கு ஆண்டவர் ஒரு கணக்கை வச்சிருக்காரு பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்க வேண்டும். மெய்யான நீதி, உண்மையா நீதியா நடங்க, அது போதும். உங்களுக்கே தெரியும் இது நீதியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சொந்த சகோதரன்ட்ட காசு வாங்குற, ஏமாத்திராத, அவனுக்கு வாங்கின திருப்பி கொடுத்துறன்னு என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கணும்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மெய்யான நீதி. பரிசுத்தம், ஐயோ எனக்கு தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சு ஆனால் செய்யாம போயிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அது நீதி. பரிசுத்தம், எக்காரணம் கொண்டு நான் தவறு செய்யறது கூடாது, எக்காரணம் கொண்டு என் கண்ணில் பார்வையில வாயில வார்த்தையில என் இருதன் சின்னல கூட பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமா. அதுதான் உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய விஷயம். அப்ப மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் புது மனுஷனுக்கு அடையாளம். ஆவிக்குரிய மனுஷன், உள்ள இருக்கக்கூடிய உள்ளான மனுஷனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆகாரமே அதுதான், நீதி பரிசுத்தம். இது ரெண்டு காரியத்தை கர்த்தர் மிக தெளிவா சொல்றார். இப்ப நீங்க அந்த மெய்யான நீதியில பழக்கப்பட்டிருக்கிறீங்களா? பரிசுத்தத்துல பழக்கப்பட்டிருக்கிறீங்களா? அது எங்க கிடைக்கும்? இந்த மெய்யான நீதி எங்க இருந்து வரும்? எப்படி வரும்? பரிசுத்தம் எங்க இருந்து கிடைக்கும்? யார் உங்களுக்கு கொடுப்பா? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? மெய்யான நீதி எங்க இருந்து வருங்க? அப்ப நீதி எங்க இருந்து கிடைக்கும்? பரிசுத்தம் எங்க இருந்து வரும்? அது தெரியாம தனியா உட்கார்ந்து இருக்கிறேங்கிறீங்களா? ஐயா சொல்லிட்டாங்க அங்க இருந்து. கர்த்தருக்கு மகிமை. ஐயா ராமகிருஷ்ணன் ஐயாக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி பரிசுத்தம் இதுல இருந்து தான் வரும். அல்லேலூயா. இதுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கணும், அவன் தான் பாக்கியவான். சங்கீதத்துல 127 சொல்லும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் மனைவி வீட்டவர்கள் கணிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கண்டலை போல இருப்பார்கள். எங்க யாருக்கு இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. இதுலதான் நீதி இருக்கு, மெய்யான நீதி இருக்கு, இதுலதான் பரிசுத்தம் இருக்கு. இது இல்லைனாக்க உள்ளான மனுஷன் அவுட்டு. வெளியில மனுஷன் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, வெளித்தோட்டத்துல பாக்குற மனுஷன் ஜெயிச்சு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இது சாவுக்கு எதுவான சரீரம், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. யோவான் 6:63 இதெல்லாம் மனப்பாடமா வச்சுக்க. இந்த சரீரம் ஒண்ணுக்கு உதவாதியா? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? செத்து போனே 24 மணி நேரத்துல அழுகி போயிடும், நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா உள்ளான மனுஷன் அப்படிப்பட்டவன் அல்ல. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவன் வாழுகிற பொழுது அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது, மாறாக உள்ளான மனுஷன் தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதனால தயவாய் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னும் எபேசியர் 5 நிறைய இருக்கு, 8ஆம் அதிகாரத்துல நிறைய இருக்குது. ஆக நீங்க நிறைய அடுத்து வருகிற வாரத்துல இந்த மெய்யான நீதினா என்ன, பரிசுத்தம் எப்படி கிடைக்குங்கிறத குறித்து நான் விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். அதனால இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? எதை குறித்து அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க? நீங்க புறம்பான அலங்கரிப்பு வேண்டாம், ஆவிக்குரிய மனுஷனுடைய அலங்கரிப்பு தான் வேணும். அப்ப இந்த புறம்பான அலங்கரிப்பு பிரயோஜனம் இல்லை. காலைல 8 மணிக்கு பவுடர் போட்டு வந்தீங்கன்னா இன்ன வரைக்குமா பவுடர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்? போயிடும். 7 மணிக்கு என்ன தேய்ச்சிட்டு வந்தாலும் 12 மணி வெயிலுக்கு பூரா காஞ்சி போயிடும். என்ன போட்டாலும் சரி, திருப்பி அடுத்து சாயங்காலம் முகம் கழுவணும், திருப்பி பவுடர் போடணும், திருப்பி என்ன தேய்க்கணும்.
அது சொல்ல, இது அழிந்து போகக்கூடியது. ஏற்கனவே ரோமர்ல சொல்லும்போது சொல்றாரு, அதாவது எது நம்முடைய சரீரத்துல அவலட்சணமா இருக்குதோ, லட்சணம் இல்லாத இருக்குதோ, அதுதான் அலங்காரம் பெறுமா. லட்சணம் இல்லாதவைகள் உறுப்புகள் தான் அலங்காரம் பெறும். அதனால இனிமேலாவது இந்த சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த பாவ மாம்ச சரீரத்துக்கு, இந்த அழிவுள்ள சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உள்ளான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நீதி கொஞ்சமாவது உள்ள ஏத்தி வைங்க, கொஞ்சம் பரிசுத்தங்களை கொஞ்சமாவது வச்சு வைங்க. கர்த்தர் வரும்போது வெளிப்புற தோட்டத்தை பார்க்கவே மாட்டார். கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உன் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவன். அங்கதான் பார்க்கிறாரு உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான். ஆக உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்பட வேண்டும், அதுல நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாளுக்கு நாள் பரிசுத்தப்படணும். எப்படி பரிசுத்தப்பட முடியும்னா, இறுதியில் சொன்னது போல பரிசுத்த வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக தான் நம்ம பரிசுத்தமாக முடியும், நீதியான மனுஷனாக வாழ முடியும். எழுந்து நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தாப்பா இப்படி தெரியும் எனக்கு, நான் இனிமேல் என் சரீரத்துக்கு அவ்வளவு இது கொடுக்க மாட்டேன்ப்பா முக்கியத்துவம், என் உள்ளான மனுஷனை நான் இனிமேல் தேத்தி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு உறுதி எடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உறுதி எடுங்க. இனிமேல் நான் உள்ளான மனுஷன்ல பலப்பட போறேன், ஆவிக்குரிய மனுஷன் நான் பலப்பட போறேன், இந்த ஆவிக்குரிய மனுஷன்ல நான் பலப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியா மாற போறேன்னு சொல்லி ஒரு உறுதி எடுங்க. புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டியதாயிராமல் உள்ளான மனசில் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா ஆண்டவர் சமூகத்துல. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. இந்த ஆசீர்வாதமானது ஒரு நல்ல நாளிலே ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கேட்டோமப்பா. ஆண்டவரே, மனுஷனுடைய இந்த சரீரமானது, இந்த மாம்ச சரீரம் ஒன்றுக்கும் உதவாது நாங்க கேள்விப்பட்ட ராஜா. அது மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளான மனுஷனானது அது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறார் ராஜா. அதன் பிரகாரம் நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் அந்த சரீரத்திற்காக நாங்கள் அதிக பிரயாசப்பட மாட்டோம் ராஜா. எங்கள் உள்ளான மனுஷனுக்காக அதிகமாய் பிரயாசப்பட போகிறோம், அதிகமான வார்த்தைகளை கேட்க போகிறோம், அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், அதிகமாய் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆகவே அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பூமியில எங்களுக்கு சகலமும் நல்ல ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான, நித்திய ஜீவகால வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் இருதயத்தில், எங்கள் சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் வரணுமே ராஜா. எங்க மாம்சத்துல மாற்றம் வந்து பிரயோஜனம் இல்லை ராஜா. எங்கள் இருதயத்தில், எங்கள் சிந்தனையில, உள்ளான மனுஷனில நாங்கள் மாற்றம் வர வேண்டி இருக்கிறதே, பலப்பட வேண்டி இருக்கிறதே. அதற்காக நாங்கள் பிரத்யேகமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு புது மனுஷனாக, ஒரு புதிய மனுஷனாக மாறும்படியான அனுபவத்தை நீர் தருவீராக, நீர் பலப்படுத்துவீராக. உள்ளான மனுஷங்களை பலப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகத்துவப்படுத்தி அநேகமான நன்மைகளுக்கு சுதந்திரவாளியாய் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்மை செய்யுங்க. இன்றிலிருந்து ஆண்டவரே கடந்து போறாங்க ஒருத்த கூட சும்மா போயிடக்கூடாது, வெறுமனே போயிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லணும், ஒரு புது மனுஷனாக மாறுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்லணும். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.